نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் கடமையான ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, சொற்கள் சீரானால் ஈமான் அதுவும் சீராகும். நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் நல்ல முறையில் இருக்குமையானால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஈமான் அதுவும் செழிக்கும், நல்ல முறையிலே இருக்கும். உண்மையில் பலரும் பேசுகிறோம், ஆனால் தாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் உண்மையில் அது நன்மை தருகிறதா அல்லது தீமை தருகிறதா என்பதை கவனித்து பார்க்காமல் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய மார்க்கம் சொல்லுது, நீங்க பேசுனா நல்லதுதான் பேசணும், இல்லாட்டா வாயை மூடி இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரா அவ் லியஸ்முத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், கைரானதை பேசட்டும். அவருக்கு நல்லதை பேச முடியவில்லை, அதற்கு அவருக்கு சக்தி இல்லை, பேசினால் பிரச்சனைகள் தான் வரும், பேசினால் பிறரை பற்றி புறம் பேசக்கூடிய நிலைதான் வரும், பேசினால் நம்முடைய நாவிலிருந்து அவதூறு தான் வரும், பேசினால் நம்முடைய நாவிலிருந்து கெட்ட வார்த்தைகள் தான் வரும், பேசினால் நம்முடைய நாவிலிருந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்துவிடும் என்று இருக்குமையானால் அவர் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரெண்டு தான், ஒண்ணு பேசினா நல்லதை பேசணும், அப்படி இல்லைன்னு சொன்னா வாயை மூடி மௌனமா இருக்கணும். இது யாருக்கு சொல்றாங்க? யாரு அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, உண்மை மூமினாக எவர் இருக்கிறாரோ அவரை இப்படி செய்யணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உண்மையில் அன்புள்ளவர்களே, நம்முடைய சொற்கள் பேச்சுக்கள் எப்படி இருக்கின்றன? எனவே தான் சொற்கள் சீரானால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானும் சீராக அது இருக்கும். சொற்கள் அது சரியில்லை என்றால் நம்மிடையே இருக்கக்கூடிய நம்பிக்கையை கூட அது மாற்றிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் கலிமத்து தையிபத்து சதகா,
நல்ல வார்த்தை, நல்ல கலிமா பேசுவது இருக்குது, இது சதக்கா என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். காசை கொடுக்கிறது மட்டும்தான் சதக்கா இல்ல, நல்ல வார்த்தைகளை பேசுவதும் சதக்கா தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ நல்ல வார்த்தை, நல்ல பேச்சு என்பது அது சும்மா வெறும் பேச்சோட நிக்கிறது இல்ல, அதுல நன்மை அல்லாஹ் தர்றான். அதிலும் குறிப்பாக சதக்கா என்ற நன்மையை தர்றான். அப்போ நல்லதை நம்ம பேச 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 சதக்காவுடைய நன்மைகளை நம்ம கொள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். எனவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய பேச்சுக்கள் நல்ல விதமாக அமைகின்றனவா, நம்முடைய சொற்கள் அது உண்மையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடையக்கூடிய சொற்களாக அமைகின்றனவா என்பதை நம்ம என்ன செய்யணும், மிகவும் கவனிப்போடு இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல நம்ம நினைக்கலாம், என்னுடைய ஸ்டைல் இப்படித்தான், என்னையெல்லாம் திருத்த முடியாது, என்னுடைய நாக்குக்கு யாரும் பூட்டு போட முடியாது, என்னுடைய கேரக்டர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இது ஒரு தவறான ஒரு சிந்தனை. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, நம்முடைய பேச்சு சரியில்லைன்னா அல்லாஹ்வுக்காக என்னுடைய பேச்சை நான் மாத்தணும், அதை பிறர் சுட்டி காட்டினால் அல்லாஹ்வுக்காக அதை நான் திருத்திக் கொள்ளணும் என்ற அந்த சிந்தனை நமக்கு இருக்கும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை மறுமை நாளையும் உண்மையிலேயே நீ நம்பிக்கை கொள்ளக்கூடியவனா இருந்தா பேசுனா நல்லத பேசு, இல்லைன்னா நீ வாய மூடி மௌனமா இருக்குது அதுவே பெரியது. நீ பேசி பிற பிரச்சனைகள் உருவாகுவதை விட நீ வாய மூடி மௌனமா இருக்கிறது என்பது சலாமத்து, நிம்மதி, உனக்கும் நிம்மதி, பிறருக்கும் நிம்மதி. இவ்வளவு அழகான வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது, நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் அது நல்லதாக இருந்தா எப்படி நன்மையோ சதக்கா என்ற நன்மையோ, அது போல நம்முடைய பேச்சுக்கள் தவறானவையாக இருந்தா, கெட்ட பேச்சுகளாக இருந்தா அதுக்கு தீமைகளும் இருக்கின்றன. அதையும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கோம். பேசுற பேச்சுகளும் கூட பதிவு செய்யப்படுகின்றன. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனுஷன் பேசுறானா, அவன் பேசக்கூடிய பேச்சு 2 வானவர்கள் பதிவு செய்யப்படாமல் இல்லை. அவன் என்ன பேசுறான்னு சரி பதிவு செஞ்சுட்டு தான் இருப்பான், பதிவு செய்யப்படாமல் அவன் பேசுவது கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்றான், சொல்றான். அப்ப அன்புள்ளவர்களே, நம்முடைய பேச்சு விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். அடுத்தது, அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பி ஸதகா அவ் மஅரூஃப் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். எவ்வளவு அழகா அல்லாஹ் பேசுறான்னு பாருங்க. இந்த பேச்சுகளுக்கு அல்லாஹ் ஒரு வரையறையை நமக்கு தர்றான். மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் அதிகமானவற்றில் எந்த நன்மையும் கிடையாது. மனச பேசுற பேச்சுகள்ல அதிகமானவற்றில எந்த கைரும் இருப்பதில்லை. எந்த பேச்சுகளை தவிர இல்லாமன் அமரபி சதக்கா, அவர் பேசுனா சதக்காவை கொண்டு மற்றவருக்கு ஏவுவார், சதக்கா விஷயத்தை போதிப்பார். இந்த பேச்சை தவிர அவ் மஅரூஃப், அல்லது ஒரு நன்மையை ஏவுவார், தீமையை தடுப்பார், ஏதோ ஒரு நன்மையை பேசுவார் அவரை தவிர, அல்லது அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில ஒரு சீர்திருத்தத்தை, ஒரு நலவை நாடி அவர் விரும்பக்கூடிய பேச்சாக பேசுவார். ஆக இந்த 3 பேச்சுகளை தவிர்த்து மனிதர்கள் பேசக்கூடிய பெரும்பாலான பேச்சுகளில் எந்த ஹைரும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ நம்முடைய பேச்சுகள் முழுக்க எதுல சுத்தி நிக்கணும்னா, ஒண்ணு தர்மத்தை தூண்டி பேசணும், அல்லது நன்மையை நாடி பேசணும், அல்லது மக்களுடைய ஒற்றுமையை கருதி மக்களுக்கு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுகளாக இருக்கணும். இந்த 3 பேச்சுகள் இல்லை என்றால் அதிலே ஹைர் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல இப்படி சொல்றான்.
அப்ப இதுல நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது? ஏன்னா இது சும்மா கிடையாது. அல்லாஹ் நாவை தந்துட்டானா எப்படியும் பயன்படுத்தலாம்னு அல்ல, அந்த நாவை தந்தவன் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றானோ அப்படி பயன்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள ஒன்றையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள ஒன்றையும் எவர் பாதுகாக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை தருவதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய இது பாருங்க, எவ்வளவு பெரிய உத்தரவாதம் பாருங்க. அப்போ நாவையும் மர்ம உறுப்பையும் பேணி பாதுகாத்து நடந்தால் சொர்க்கத்தை தருவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேரண்டி தர்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம விளைவிக்கலாம். அதனால நாவு என்பது ஒரு சாதாரண விஷயமா நம்ம என்ன செய்யக்கூடாது, கருதக்கூடாது. அது நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுல நமக்கு பதிவு செய்யப்படுது அப்படின்ற சிந்தனை நமக்கு இருக்கணும். பேசும்போதே பயத்தோட பேசணும். சில நேரங்களில் நம்மளை தாண்டி மீறி பேசி தப்பா பேசிட்டோம் சொன்னா, பிறரை நோவினைப்படுத்தணும்னு சொன்னா மன்னிப்பு கேட்டணும் முந்திக்கிட்டு. இதுதான் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தந்த ஒரு அழகான வழிமுறை. அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கங்க, பாதுகாத்துக்கங்க. நாவ சொல்றான், குஃப் அலைக ஹாதா, இந்த நாக்கை நீங்க பாதுகாத்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றான். சொல்லும் போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், பேசினாலுமா அல்லாஹ் தண்டனை கொடுப்பான், பேச்சுக்களுக்கும் தண்டனை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், மறுமை நாளில் ஒருவர் முக குப்புற விழுகிறார் என்றால் அவர் நாவினால் பேசக்கூடிய, நாவினால் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் மூலமாகத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ ஒரு மனுஷன் நாவினால் சொர்க்கம் நுழைகிறான், இன்னொரு மனுஷன் அதே நாவினால் நரகத்திற்கு போகிறான். அப்போ நாவு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நம்முடைய பேச்சுக்கள் நல்ல முறையில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அடுத்ததாக, சில நேரங்கள்ல நம்ம உணர்ந்து கொள்ளாம அல்லாஹ்வுக்கே இணை கற்பிக்கின்ற வார்த்தைகளை பேசிடுவோம். அதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, நம்ம அப்படி தடுக்கி கீழே உள்றோம். அப்படி உழும்போது டக்குன்னு சிலருக்கு எப்படி வருதுன்னு சொன்னா, யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அல்லது யா முஹித்தீன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லணும்? யா அல்லாஹ்னு சொல்லணும். ஆனா எப்படி சொல்றாங்க? யா ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க, யா முஹித்தீன் சொல்றாங்க, யா கௌஸல் ஆலம்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்படி நம்ம சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. யா ரசூலுல்லாஹ்னு எப்படி ரசூலுல்லாஹ்வை கூப்பிட முடியும்? காப்பாற்றக்கூடியவன் அல்லாஹ் தானே. அப்ப அல்லாஹ்வை தானே அழைக்கணும். அல்லாஹ்வை விடுத்து யாரையும் நம்ம அழைக்க கூடாது. அப்போ இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை கூட நம்ம வைக்க கூடாதுன்னா அப்புறம் எப்படி முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி வருவாங்க? அதுக்கு பிறகு எனக்கு ஏன் அந்த அவுலியா இந்த அவுலியா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அவுலியா பேரை சொல்லி பெண்கள் இன்னைக்கும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வழங்கிச்சா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமா ஒரு பிரச்சனையா சொன்னா அவங்க ஊர்ல அல்லது பிரபலியமா என்னென்ன தர்காக்கள்ல அடங்கி இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் கூப்பிட்டுருவாங்க. அப்ப இந்த வார்த்தைகள் இருக்குதே, இது ஷிர்க், இது இணை வைப்பு. இதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை அல்லாஹ்வுடைய இடத்துல மக்கள் சேர்த்து வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வாழும் போதே அது ரொம்ப உஷாரா கவனிச்சு மக்களை பாதுகாத்தாங்க. அல்லாஹ்வோடு நம்மளை இணைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. உதாரணமாக சஹீஹ் முஸ்லிம் போன்ற பல்வேறு ஹதீஸ்கள்ல வருது, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பேச வைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு பேச வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கேட்டு ரசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மட்டும்தான் பேசணும்னு வைக்கல, எல்லாரையும் உருவாக்குனாங்க.
அப்படி உருவாக்கப்பட்டவங்க தான் அப்துல்லா இப்னு மசூத் அவங்க ஒரு பெரிய ஸ்காலர். அவங்க மூலமா பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இதை மட்டும் செய்யல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே அப்துல்லா இப்னு மசூத் அவங்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓதி காட்டுங்களேன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இது உங்களுக்கு இறக்கி இருக்க, நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லம்மா, நான் அடுத்த ஆள் ஓதி கேட்கிறத நான் விரும்புறேன்னு சொல்றேன். அப்புறம் ஓதுறாங்கன்ற சம்பவம் நமக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறர் ஓதுவதை கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க, பிறர் பேச வச்சு ரசிச்சிருக்கிறாங்க. இப்போ அப்துல்லா இப்னு மசூத் மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யறாங்க. உட்கார்ந்து இருக்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பிரச்சாரம் செய்யும் போது என்ன சொல்றாங்கன்னா, மன் யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத வமன் யஸிஹிமா ஃபகத் கவா. இப்படின்னு வார்த்தையை சொல்றாங்க. யாரு? அப்துல்லா இப்னு மசூத் என்ன சொல்றாங்க? இதை நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எவர் ஒருவர் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ நிச்சயமாக அவர் நேரான வழியை அடைந்து விட்டார். எவர் ஒருவர் அவ்விருவருக்கும் மாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர் வரம்பு மீறிவிட்டார் என்று அப்துல்லா இப்னு மசூத் சொல்றார். இதுல ஏதாவது தப்பு இருக்குதா? நமக்கு தப்பா தெரியுதா? தெரியல. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் நேர்வழியில இருக்கிறார். எவர் ஒருவர் இருவருக்கும் மாறு செய்து விட்டாரோ அவர் வரம்பு மீறி விட்டார். இப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஸல் ஹதீபு அன்த, அப்துல்லா இப்னு மசூத் அவர்களே, நீங்க பேசுறதுல பிழை இருக்குது, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்படி தூக்கி போட்டுச்சு. என்ன பிழை? நம்ம கூட அப்படி சிந்திச்சிருக்கவே மாட்டோம். இதை சொன்னாதான் சிலருக்கு விளங்கும், விபரத்தை விளக்குனாதான் விளங்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஷார்ப்பா கவனிச்சு அதை சொல்றாங்கன்னு பாருங்க. என்ன சொல்றாங்கண்டா, நீங்க எப்படி சொன்னீங்க? அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யாரு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ நிச்சயமாக அவர் நேர்வழி அடைந்து விட்டார் என்று சொன்னீங்க அல்லவா? அது போலோ நீங்க அடுத்தவங்க சொல்லணும். நீங்க என்ன செஞ்சீங்க? எவர் ஒருவர் அவ்விருவருக்கும் மாறு செய்கிறாரோ, ஏன் அல்லாஹ்வோட என்னை இணைச்சீங்க? அல்லாஹ் அக்பர். எப்படி பார்க்கறாங்கன்னு பாரு. அதே மாதிரி பிரிச்சு சொல்லுங்க. அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யாரு மாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர் வரம்பு மீறி விட்டார், தவறான பாதையில் இருக்கிறார் என்று நீங்க சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, தன்னை எந்த ஒரு சூழலிலும் அல்லாஹ்வோடு இணைச்சிடக்கூடாது. அல்லாஹ் நானும் சமம் கிடையாது, அல்லாஹ் வேற நான் வேற, அவன் அல்லாஹ் படைப்பாளர், நான் படைக்கப்பட்டவன், அடியான், அவனுடைய அடியான் என்பதை என்ன செய்யறாங்க? விளக்குறாங்க. அதனால தான் அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நானும் ஒரு மனுஷன் தான், உங்களை போல மனுஷன் தான், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான். எனவே நீங்க என்ன கூப்பிடுறதாக இருந்தா அப்துல்லான்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, ஒரு ரசூலுக்கு அவனுடைய தூதர்னு சொல்லுங்க, என்னை உச்சகட்டமா நீங்க புகழ்ந்துராதீங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்புள்ளவர்களே, இதுல நமக்கு என்ன பாடம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய நாவுகளால் இணை வைக்கின்ற வார்த்தைகள் வந்துடக்கூடாது, இணை வைக்கின்ற சொற்கள் இடம்பெற்று விடக்கூடாது. இப்ப நம்ம உதாரணமா சில ஊர்கள்ல, இலங்கையில இருக்கான்னு தெரியல, தமிழகத்துல அதிகமா சில ஊர்கள்ல நல்லவங்களை வாழ்த்துறதா இருந்தா சீதேவின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒருத்தரை திட்டுறதாக இருந்தா மூதேவின்னு சொல்லுவோம் இல்லையா? இது குறிப்பா அந்த ராமநாதபுரம் மாவட்ட சைடுல அதிகமா அந்த பேச்சுகள் இருக்கும், சீதேவி மூதேவின்றது. இந்த சீதேவினா என்னது, மூதேவினா என்ன தெரியல நமக்கு. சீதேவின்றது அது ஒரு இந்து மத கடவுளுடைய ஒரு பேர், தெய்வத்தினுடைய ஒரு பேர். நல்ல விஷயங்களாக இருந்தா அந்த சீதேவி கடவுளை தூக்கி வச்சிருப்பாங்க, மூதேவியும் கடவுளுடைய பேர் தான். கெட்டது நடந்தா, அதே மாதிரி
பிடிக்காத ஒண்ணு நடந்தா அந்த கெட்ட கடவுள் பேரை அழைச்சிருவாங்க, மூதேவின்னு சொல்லிடுவாங்க. இப்ப இதைத்தான் அவங்களும் பயன்படுத்துறாங்க, நம்ம மக்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சீதேவி மூதேவின்னு சொல்றோம். அப்ப சீதேவின்றது யாரு, மூதேவின்றது யாரு? அது ஒரு கடவுளுடைய பேர். அது அதை போய் நம்ம பயன்படுத்தலாமா? பயன்படுத்தவே கூடாது. சீதேவி மூதேவின்றது அது கூடவே கூடாது. உதாரணமா அந்த காயல்பட்ட பக்கத்துல உவரின்னு ஒரு ஊர் இருக்கு. உவரின்னு ஒரு ஊர், நாகர்கோவில் போற சைடு. அதுல ஒருத்தர் ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணி வச்சுக்கிறார். அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாருன்னா மூதேவி ஹோட்டல். பேர மூதேவி ஹோட்டல், தமாஷுக்கு சொல்ல, சீரியஸாவே மூதேவி ஹோட்டல் போட்டிருக்கிறார். அந்த ஹோட்டல்ல வியாபாரம் ரொம்ப அமோகமா நடக்குது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு கடவுள் மறுப்பாளர். இந்த ஹோட்டல் வச்சிருக்கிறவர் கடவுளே இல்லைன்னு மறுக்கக்கூடியவர், நார்த்திகவாதி. அவர் என்ன அடி கொடுக்கிறாருன்னா, நீங்க நல்லதுக்கு ஸ்ரீதேவி கடவுள்னு வச்சிருக்கிறீங்க, கெட்டதுக்கு மூதேவி கடவுள்னு வச்சிருக்கிறீங்க. உண்ட கெட்ட கடவுளுடைய பேரையே நான் என் கடைக்கு பேரா வச்சிருக்கிறேன், எப்படி என் பிசினஸ் நடக்குதுன்னு பார், ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றார். விளங்குதா இல்லையா? அப்ப இது என்னன்னு சொன்னா, நம்ம தெரியாமலே உணராமலே நம்ம அடுத்த மதத்தினுடைய கடவுள் பேர்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இதுக்கு பிறகு நாம பயன்படுத்த கூடாது, நம்ம வீட்லையும் பயன்படுத்த கூடாது. நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி சில வார்த்தைகள், கொஞ்சம் பணக்காரனா இருந்தா கோடீஸ்வரன் சொல்லிடுறோம். என்னது கோடீஸ்வரன்? கோடி பிளஸ் ஈஸ்வரன். ஈஸ்வரான்றது பிற மதத்தினுடைய கடவுளுடைய பேர். சமஸ்கிருத மொழியில ஈஸ்வரான்றது அது ஒரு தெய்வம், அது ஒரு கடவுள்னு அர்த்தம். அப்போ கோடீஸ்வரன் ஒருத்தர் நம்ம சாதாரணமா ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிடுறோம், அவன் ஒரு கடவுள்னு சொல்லிடுறோம். அவன் ஒரு ஆண்டவர், கோடி வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நம்ம அறியாம என்ன செஞ்சிடறோம், பேசிடுறோம். அப்ப இதுவும் தெளிவான ஷிர்கு, பிழை. அப்ப இப்ப நம்ம அது வேற ஒரு பேரை வச்சிடலாம். அவர் ஒரு பெரும் செல்வந்தர், பெரும் பெரிய பணக்காரர், இப்படி நம்ம என்ன செய்யலாம், சொல்லி கொண்டு போகலாம். ஆக நம்ம அறியாமலே பல வார்த்தைகளை இப்படி நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய நாவுகளால பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகளும் கவனிக்கப்படுது, மலக்குமார்களால் பதிவு செய்யப்படுது. எனவே நம்ம தப்புன்னு தெரியாம பயன்படுத்திருப்போம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். தப்பு தெரிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி பயன்படுத்த கூடாது. அதே மாதிரி ஒரு யூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க, சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க அதாவது நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய வார்த்தைகள்ல இணை வைக்கிறீங்க, நீங்க இறைவனுக்கு இணை கற்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சொல்லும் போது அது யாரும் சொல்லலன்னு சொல்லல, சரியா, வார்த்தைகள் தெரியாம வந்துருச்சு. அப்ப இப்படி சொல்றான். சொன்ன உடனே அப்ப என்னதுப்பா அப்படின்னு கேட்கிறான். இல்ல நீங்க என்ன சொல்றீங்க, மாஷா அல்லாஹு வஷிஅத அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதே மாதிரி ஒல் கஅபா அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இது இணை கற்பிப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஆமா, அறியாம அந்த வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறோமே, கரெக்ட் தான் நீங்க சொல்றது என்று சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொன்னாங்க, இனி யாரும் மாஷா அல்லாஹு வஷிஅத அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், எது நடந்தாலும் அல்லாஹ் நாடியபடியும் நீங்க நாடியபடியும் இது நடந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க மக்கள், ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினாலையும் உங்க நாட்டத்தினாலையும் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதைத்தான் அந்த யூதர் சுட்டி காட்டுறாரு. நீங்க இணை கற்பிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அக்செப்ட் பண்றாங்க. அதை ஆமா கரெக்ட். எனவே மக்கள் எப்படி சொல்லுங்கண்டா, மாஷா அல்லாஹு சும்ம ஷிஅத, அல்லாஹ் நாடியபடி நடந்தது, அப்புறம் பிறகு நீங்க விரும்பியபடி நடந்தது. அதையும் பிரிச்சிருங்க, சேர்க்காதீங்க. வாவ போட்டு என்னை எல்லாம் இணைச்சிடாதீங்க, ஆண்டு போட்டு இணைச்சிடாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இப்ப நம்ம கூட என்ன செய்வோம்னா, பேச்சு வழக்குல எல்லாம் நீங்க நினைச்சபடி நடந்துருச்சு சொல்லுமா இல்லையா, எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நடந்துருச்சு, எல்லாம் நீங்க சிந்தனை செஞ்சபடி நடந்துருச்சு. இப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தே சொல்லக்கூடாதுன்னு இருக்கும்போது
நம்மளை பார்த்து அப்படி சொல்லலாமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்தது, அப்புறம் வேண்டாம் அதுக்கு பிறகு உங்களுடைய முயற்சியில அல்லாஹ்வுடைய உதவியால நடந்துச்சு இப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே வெறுமனே பொத்தாம் பொதுவாக நம்ம யாரையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, நீங்க நினைச்சபடி நடந்துருச்சு, நீங்க விரும்பியபடி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுவும் இணை கற்பிப்பு கொண்டு போயிடும் அப்படின்றத என்ன செய்யறாங்க, விளக்குறாங்க. அதே மாதிரி ஒல் காபான்னு சொன்னாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? காபாவின் மீது சத்தியமாக அப்படி சத்தியமிடக்கூடாது. அல்லாஹ் எதெல்லாம் படைச்சானோ அந்த படைக்கப்பட்ட எந்த வஸ்துகளையும் எந்த படைப்பினங்களையும் சொல்லி என்ன செய்யக்கூடாது, சத்தியமிடக்கூடாது. அல்லாஹ்வோடு இணைச்சுதான் சத்தியமிடும். அப்ப காபான்னு சொன்னா காபாவை மட்டும் சொல்லாம காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக ஒரு ரப்பில் காபா அப்படி சொல்லுங்க. இப்ப நம்மகிட்ட சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. என்ன சொல்லுவோம்? அம்மா மீது சத்தியமாக, என் பிள்ளை 40 பிள்ளை மேல சத்தியமா சொல்ற, வேற என்ன உங்களுக்கு சத்தியம் அடிச்சிடணும் இப்படி நம்ம கேட்போம். எல்லாமே இது பிழைதான். அப்ப நம்ம எங்க போகணும்னா அல்லாஹ்வோட லிங்க் பண்ணணும். எதை இருந்தாலும் அந்த ரப்பு அல்லாஹ் அங்க போயிடும். காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக, இல்லையா? இப்படி நம்ம என்ன செய்யணும், சொல்ல வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நமக்கு கற்றுத்தர்றாங்க. இதே மாதிரி மூட பழக்க அந்த 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 பேச்சுகளும் வந்துடக்கூடாது. சில நேரங்கள்ல பாவின்னு சொல்லுவோம், சிலரை பார்த்து பாவி அப்படின்னு சொல்லிடுவோம். அது சும்மா சாதாரண வார்த்தை கிடையாது. பாவின்னா அவன் பாவம் செஞ்சவன் அர்த்தம். அதனால அவன் பாவியா கடைசி வரைக்கும் இருப்பான்னு அர்த்தம் இல்ல. அல்லாஹ் நான் மன்னிப்பான். அப்ப நம்ம அடுத்தவர் என்ன செய்யக்கூடாது, பாவி அடப்பாவி இப்படின்னு ஒரு சாதாரண ஒரு ஸ்டைல பேச்சு நடையில கூட சொல்லக்கூடாது. சனி என்று சொல்லுவோம். இதெல்லாம் சனி என்றது மாற்றாருடைய மூட பழக்க வழக்கங்கள்ல உள்ளது. இவன் சனிய வந்துட்டானா, இவன் வந்துட்டாவே பீடதான். இவன் உள்ள முதல்ல வந்து வியாபாரத்து பிசினஸ் வந்துட்டானா, போனிங் பண்ணிட்டானா, சனிய தொலைஞ்சிச்சு, அவ்வளவுதான், கடை வியாபாரம் நட்டம். இந்த மாதிரியான பேச்சுகளை என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. எனவே தான் பேச்சு என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது ஈமானை சார்ந்தது. எனவே தான் சொற்கள், நாம பேசக்கூடிய சொற்கள் சீராக இருக்குமேயானால் நம்முடைய நம்பிக்கை ஈமானும் சீராக இருக்கும். நம்முடைய சொற்கள் அது சரியில்லை என்றால், சீர்குலைந்து விட்டால், நாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் அது கெட்டு போய்விடும். இதுல நம்ம ரொம்ப என்ன செய்யணும், பேச்சுல கூட வரக்கூடாது. நம்ம சாதாரணமா சொல்லிடுவோம், ஆனா அது நம்பிக்கை சார்ந்தது. சில நேரங்களில் நம்ம பேசக்கூடிய பேச்சு அடுத்த ஒரு நம்பிக்கையை மாத்தி விட்டுரும். அதனால எந்த ஒன்று நடந்தாலும் சரி, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி தான் நடந்திருக்கு. குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் விதித்ததை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் அணுகாது, அவ்வளவுதான். எல்லாம் அல்லாஹ்வுடைய விதிப்படிதான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படிதான். அவன் தான் நம்முடைய எஜமானன், பாதுகாவலன். வேற யாரும் எதுவும் செய்ய முடியாது. உலகமே ஒன்றிணைந்திருந்தாலும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். இந்த நம்பிக்கை நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு பேச்சு இருக்கணும். அதான் முக்கியமானது. நமக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, நம்முடைய நாவுகளை உண்டு ஈமான வந்து பறி கொடுத்துடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் கை குழந்தை, அல்லாஹ் அவங்க வாழும் போதே எல்லா பிள்ளைகளை கைப்பற்றி அவங்களே ஜனாசா அடக்கம் செய்யற அளவுக்கு அல்லாஹ் ஆக்குன சோதனை கொடுத்தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை தவிர்த்து. எவ்வளவு பெரிய சோதனை. இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளையை கையில வச்சிருக்க துடிக்குது, மரண தருவாயில இருக்குது, பெத்த பிள்ளை ஆள் வாரிசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை தாண்டி வேற எதுவும் நம்முடைய நாவுகளால பேச மாட்டோம். எவ்வளவு பெரிய வார்த்தை. சில நேரங்கள்ல அல்லாஹ் சிலருக்கு சோதனையை கொடுத்துட்டான். வாப்பாவுக்கு திடீர்னு உள்ள அல்லாஹ் ரூஹ உயிரை கைப்பற்றிட்டான். அல்லாஹ்வுக்கு ஏன் வாப்பா தான் கண்ணு தெரியுதோ, இந்த உலகத்துல வேற யாருமே தெரியாதோ, அயோக்கியம் இருக்கிறான், தொழாதவன் இருக்கிறான், எல்லா பாவங்களும் செய்யக்கூடிய அவனெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் ஏன் வாப்பா மட்டும் அல்லாஹ் உயிர் எடுத்துட்டான் இப்படின்னு பேசுற பேச்சு இருக்குதே, ஈமான் மறந்த பேச்சு. அதனால எந்த ஒரு சூழலிலும்
ஈமான் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? நம்ம பேச்சு சரியில்லைன்னா நம்ம அல்லாஹ்வை விளங்கி வச்சதுல பிழை இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய விசாலமான நுண்ணறிவு எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம முக்கியமா நம்ம தெரியணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி முதலாவது குத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன்.